இன்றைக்கு அந்த கருத்துக்களை சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் எழுப்பிய அந்த கேள்விகள் சராசரி விசிக தொண்டனிடம் இன்னமும் எதிரொலித்து கொண்டு தான் இருக்கின்றன. இதை ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் எடுத்துக்கலாமே ஒழிய இது ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் எடுத்துக்க முடியாது. நீ எதை பற்றி வேணால் பேசலாம், எக்ஸப்ட் திமுக பற்றி பேசக்கூடாதுன்றது தான் திரும்ப விசிகாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் திமுகவை விமர்சிப்பவர்களுக்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு கட்டளை. இதை அவர் ஆதவர்ஜனா தொடர்ந்து மீறினார். வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு அவர் நீக்கப்பட்டார். ஆதவர்ஜனா அந்த மாதிரி பேசின பிறகு ஒரு விசிகால நீடிக்க முடியாதுன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். அவர் எழுப்பிய கேள்விகள் என்ன? அந்த கேள்விகள் எதுலையுமே உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? உங்கள் தொண்டை அதுக்கு உடன்படுறோம், உங்கள் தொண்டை அதுக்கு உடன்படுறோம். இங்கே நடப்பது மன்னராட்சி, ஆனால் ஆமான்றான்ல உங்கள் தொண்டை, போய் கேட்டு பாருங்கள். அப்போ சராசரி விசிகா தொண்டனோட மனநிலையை ஆதவர்ஜனா பிரதிபலித்திருக்கிறார் என்று சொல்வீர்களே, ஆனால் அதை மறுதளிப்பதோ மறுப்பதோ கடினமானது. நீக்கிட்டீங்க, உங்களுக்கு வேறு வழி இல்லை. திமுக கூட்டணியில் நீங்கள் தொடரணும்னா நீக்கி தான் ஆகணும். நீங்கள் கட்டுண்டு கிடக்கிறீர்கள். அதாவது ஒரு பக்கம் மற்றவங்கள்லேருந்து நாங்கள் வித்தியாசமானவங்க, நாங்கள் தான் மனிதர்களில் புனிதர்கள், இந்தியாவிலே நாங்கள் தான் பெஸ்ட்டு, திராவிட மாடல்னு சொல்லிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் 1000 ஆண்டு கால மனிதன் பக்குவம் அடையாத, நாகரிகம் ஜனநாயகப்படுத்தப்படாத விழுமியங்களில் ஒன்றான வாரிசு அரசியலை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள். எப்படி இதை நியாயப்படுத்த முடியும்? யார் கேட்டாலும், யார் செஞ்சாலும் தப்பு, டிடிவி சொன்னாலும் தப்பு, யார் சொன்னாலும் தப்பு. என்னதான் திரும்ப வியாக்கியானம் கொடுத்தாலும் இதனுடைய மறைபொருள், என்னோட உண்மையான பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ தூரம்லாம் போய் நீங்கள் உங்கள் உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் பேசுபடு பொருளாக மாறுறதும், கடைசியில் போய் திமுக கிட்ட சரண்டர் ஆகிறதும் உங்களோட வாக்கு வங்கியை சிதைக்கும். அடுத்த தேர்தல் இதுக்கான விலையை கொடுப்பாங்க. கீழே ஓட்டு ஜெல்லாவாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். அதோடைய முடிவு அப்படின்றது இப்போது தெரிஞ்சிருக்கு. திருமாவளவன் ஆதவர்ஜனாவை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார். இதை பற்றி நம்ம இந்த தினமலர் செய்தி வெளியானதுலேருந்து இதை நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். இப்போது திருமாவளவன் அவர்கள் 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செஞ்சுருக்கார். கட்சியை விட்டு நீக்குவார் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது ஒரு 6 மாதத்துக்கு இடைநீக்கமாக மாறியிருக்கு. அதற்கு ஆதவர்ஜனா நேற்று மாலை ஒரு ட்வீட் போடுறார். அது எப்படி அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. இதை எப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும்? இந்த 6 மாத இடைநீக்கம், ஆதவர்ஜனாவின் பதிவு, இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் சார்? அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கா இந்த விஷயங்கள்? கண்டிப்பாக இது ஒன்றும் முற்றுப்புள்ளி அல்ல. பாலிடிக்ஸில் ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமா தான். அதிகபட்சம் 3 புள்ளி வேணா இருக்கும், டாட்ஸ் கண்டினியூ ஆகும். நிரந்தர முற்றுப்புள்ளின்னு எதுவுமே கிடையாது. தற்காலிக போர் நிறுத்தம்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா ஆதவர்ஜனா யார், அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணார், கடந்த ஓராண்டுக்கு மேலே விசிகேல அவரோட ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோன்னா நான் சொல்கிறது விளங்கும். ரெண்டாவது 6 மாதம் இடைநீக்கம் தான் செஞ்சுருக்காரு. கட்சியை விட்டு ஒன்றும் நீக்கலை. 6 மாதம் பொறுத்து மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாலே கூட இப்போ நோட்டீஸ், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அது கொடுத்த விளக்கம் எனக்கு ஏற்புடையதாக இருக்குன்னா அவர் சேர்த்துக்கலாம், திரும்ப சேர்த்துக்கலாம். யாரும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. அங்கே உயர்மட்ட குழு, செயற்குழு, நடுமட்ட குழுன்னு எல்லாம் சொன்னாலும் அங்கே ஒன் மேன் ஆர்மி தான். அது டிசிஷன் மேக்கிங்கிறது ஒன் மேன் தான். திமுக மாதிரி அங்கேயும் ஒன் மேன் தான். அது ஒரு விவாதம் நடக்கும், நான் மறுக்கலை. ஒரு பரந்துபட்ட விவாதம் நடக்கும், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் டிசிஷன் திரும்ப தான் எடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்து வேணாம். அந்த கட்சியோட கட்டமைப்பு அந்த மாதிரி. ஆகவே இப்போ இது கடந்த 5 மாதமாக நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்மளே நிறைய தடவை பேசியிருக்கோம். அது இப்போ இந்த முடிவு என்பது விஜயோட விகடன் விழாவில், விஜய் கலந்துக்கிட்ட விழாவில், அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில், மன்னராட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, பிறப்பால் முதலமைச்சர் அவரது அனுமதிக்க முடியாது, அம்பேத்கர் சிந்தனை கொண்டு 26 மன்னராட்சியை வீழ்த்தி காட்டுவோம்னு வெளிப்படையாக பேசினார். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, 4000 கோடி டர்ன் ஓவர் இருக்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு நிறுவனம் அரசியல் கையில் இருக்கிற அரசியல் அதிகாரத்தை கொண்டு இன்றைக்கி கட்டுப்படுத்துதுன்னார். மூணாவது 25% ஓட்டு இருக்கவங்க கூட்டணி இல்லாமல் இனிமேல் எப்படி ஆட்சி அமைக்க முடியும், கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னாரு. நாலாவது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் நாளும் பொழுதும் அதிகரிச்சுட்ருக்கு. வேங்கை வயல் இன்சிடெண்ட்டுக்கு இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு அந்த கருத்துக்களை சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் எழுப்பிய அந்த கேள்விகள் சராசரி விசிக தொண்டனிடம் இன்னமும் எதிரொலித்து கொண்டு தான் இருக்கின்றன. இதை ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் எடுத்துக்கலாமே ஒழிய இது ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் எடுத்துக்க முடியாது. ஏன்னா கடந்த 5 மாதமாக அவர் ஆதவர்ஜனா யாரோட ஆதரவு இல்லாமல், திரும்ப ஆதரவு இல்லாமல் இப்படிலாம் பேசியிருப்பாரான்ற பெரிய கேள்வி எழுந்து நிற்குது. முக்கியமான இஷ்யூஸில் எப்படி பேச அனுமதிக்கப்பட்டார்,
5 மாதம் எப்படி பேச அனுமதிக்கப்பட்டார்? நேற்றைக்கு திரும்ப ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு நான் தான் அவரை போக சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து பார்த்து சூதகமாக பேசுங்கன்னு சொன்னேன் அப்படின்றாரு. அரசியல் பேசாதீங்க, அம்பேத்கரை பற்றி பேசுங்க. அம்பேத்கரே அரசியல் தான். அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். அரசியலமைப்பு சாசனம் என்பது அடிப்படையில் ஒரு அரசியல் புத்தகம். கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். அப்போ அம்பேத்கரை பற்றி பேசும்போது சமகால அரசியலை பேசாமல் பேசுவது என்பது அறிவுடைமை ஆகாது. இது ஒரு அபத்தமான வாதம், மிக மிக அபத்தமான வாதம். அரசியல் பேசாதீங்கன்னா வீட்டில் இருங்க. அது இப்படி புரிஞ்சுக்கலாம் சார், ஆளுங்கட்சியை பற்றி பேசாதீங்க, திமுகவை பற்றி பேசாத, நீ யாரை பற்றி வேணால் பேசினா அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதை. ஏன்னா ரொம்ப அபத்தமான சிந்தனைக்கு தெளிவு பெற்ற நண்பர் திருமாவளவன் மிக மிக அபத்தமாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். அரசியல் பேசாதீங்க நான் சொன்னது. அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை சார். இது திருமாவுக்கு உங்களுக்கு என்னை விட நல்லா தெரியும். ரெண்டாவது, அம்பேத்கர் என்பவர் அரசமைப்பு சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அரசமைப்பு சாசனம் என்பது என்ன? இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒரு அரசமைப்பு சாசனம் என்பது என்ன? பேசிக்கலி அது ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட், அரசியல் பிரகடனம். அப்புறம் அங்கே போய் அரசியல் பேசாமல் எந்த அரசியல் பேசுறது? நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவை தவிர மற்ற யாரை பற்றி வேணால் நீ திட்டு. இப்போ சிரியாவில் பல் அஜீர் அசாத் எப்படி தப்பிச்சு ஓடினார், 50 வருஷம் சர்வாதிகாரம் முடிவுக்கு வந்தது, அதை பற்றி பேசு. காசாவில் என்ன நடக்குதுன்னு பேசு. காஷ்மீரில் வந்து எப்படி வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் தொடர்ந்து நடக்குது, அதை பேசு. அந்த மாதிரி வந்து இதில் இப்போ சீதோஷ்ண நிலை பருவநிலை மாற்றம் குறித்து பேசு. 10 வருட அதிமுக ஆட்சி, 10 வருட அதிமுக ஆட்சியில் 2011லேருந்து 24 வரைக்கும் என்ன நடந்தது அதை பேசு. இந்தியா பூரா வந்து புல்டோசர் எடுத்துகிட்டு பிஜேபி எப்படி போய் இடிக்கிறான் அதை பேசு. ஆனால் நீ திமுக பற்றி மட்டும் பேசாத. நீ எதை பற்றி வேணால் பேசலாம், எக்ஸப்ட் திமுக பற்றி பேசக்கூடாதுன்றது தான் திரும்ப விசிகாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் திமுகவை விமர்சிப்பவர்களுக்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு கட்டளை. இதை வந்து அவர் ஆதவர்ஜனா தொடர்ந்து மீறினார். வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு அவர் நீக்கப்பட்டார். ஆதவர்ஜனா அந்த மாதிரி பேசின பிறகு ஒரு விசிகாவில் நீடிக்க முடியாதுன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். அது எனக்கு புரியுது. நான் அதை குறைச்ச மதிப்பில்லை. ஏன்னா மன்னராட்சின்னு சொல்லிட்டு விசிகாவில் ஆதவ் அர்ஜுனா தொடருவதும் திமுக கூட்டணியில் விசிகா தொடர்வதும் ரெண்டும் நடக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் நடக்க முடியும். அது நேற்று நடந்துச்சு. ஆனால் அது நிரந்தர நீக்கம் இல்லையே. அதுதான் இப்போ அங்கே தான் இருக்குது. தேர் இஸ் அ கேட்ச்னுவாங்க. 6 மாதம் தான் நீக்கியிருக்காங்க. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அனுப்புனாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா நீக்கிறதுக்கு முதல் நாள் பேசும்போது நோட்டீஸ் அனுப்புவது குறித்து ஆலோசிக்கப்படும்னாரு. ஆனால் நேற்று அறிக்கையில் வந்து நோட்டீஸ் அனுப்பப்படும்ன்றதை பற்றி எதுவுமே இல்லை. இந்த அவரை நீக்கினதுக்கான அறிக்கை வந்தது இல்லை. அது ரொம்ப வினோதமான அறிக்கையாக இருக்குது. நான் எத்தனையோ கட்சிகளில் பார்த்துருக்கேன். அதாவது இந்த மாதிரி நீக்கும்போது 2-3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அது நேற்றைய அறிக்கையில் இல்லை. ஒன்று என்ன சொல்லுவாங்க, நீக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது ஏன் நிரந்தர நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது குறித்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது, இதற்கு இத்தனாம் தேதிக்குள் நீங்கள் பதிலளிக்க வேண்டும்னு இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா முதல் நாள் பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார், அவர் மீது ஆதவ் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சியின் உயர்மட்ட குழு கூடி ஆலோசித்து நோட்டீஸ் அனுப்புவது குறித்து முடிவெடுக்கப்படும். இதான். ஆனால் நேற்று அறிக்கையில் வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்களா இல்லையான்னு இல்லை. சரி, நீக்கின பிறகு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், அதுக்குள்ளே பதில் சொல்லணும்னா நிரந்தரமாக நீக்கப்படுவீங்கன்னு ஒரு வாசகம் பொதுவாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எந்த கட்சியிலேருந்து யாரை நீக்கினாலும் அதுவும் இல்லை. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அறிக்கைகள் வெளியிட்டு இன்னார XYZ நீக்கிறாங்கன்போது கடைசி வரி எப்படி முடியணும்? அந்த அறிக்கை யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நீக்கப்பட்ட இந்த X உடன் சோ நபருடன் கட்சி தொண்டர்கள் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதுவும் இல்லை. அப்போ யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக, உயர்நிலையில் உள்ள யாரையோ மகிழ்விப்பதற்காக, யாருடைய சந்திப்பையோ சுமூகமாக நடத்தி கொள்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. வழக்கமாக எத்தனையோ, நான் என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவத்தில் சொன்னேன், எத்தனையோ இந்த மாதிரி வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை அறிக்கைகளை நான் பார்த்துருக்கேன். இந்த 2 விஷயம் இருக்கும். உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது, இத்தனாம் தேதிக்குள் நீங்கள் பதிலளிக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் நிரந்தரமாக நீக்கப்படுவீர்கள். ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமானது. கடைசி வரி எப்படி முடியும்னா, இந்த எக்ஸுடன், இந்த நபருடன் கட்சி தொண்டர்கள் எவரும் எத்தகைய தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது ரெண்டுமே இல்லை. ஆனால் இது நிரந்தர நீக்கத்துக்கு சரி, இடைநீக்கத்துக்கும் இடைநீக்கத்துக்கும் வரும். பிகாஸ் இடைநீக்கம் இஸ் ஆஸ் குட் ஆஸ் பர்மனன்ட் ஒன் இல்லை. இது 2 விஷயம் நான் ஒத்துக்கிறேன். அவர் விகடன் விழாவில் விஜய் வச்சுக்கிட்டு அவர் பேசின பிறகு ஆதவர்ஜனா அவரை கட்சியில் வச்சுக்க முடியாதுன்றது எனக்கு புரியுது. அந்த அளவுக்கு யார் போக விட்டா? நீங்கள் தானே போக விட்டீங்க. 5 மாதமாக என்ன நடந்துட்டு இருந்தது கட்சிக்குள்ளே? கட்சி சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், நீங்கள் என்ன யாரை ஏமாத்துறதுக்கு? இதெல்லாம் இவ்வளோ தூரம் உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் எப்படி பேசியிருப்பார்? அவர் குறிப்பிடும்போது ஜனநாயக கட்சி அவர் போக விடாமலோ பேச விடாமலோ இருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்ற ஒரு பாருங்கள். இந்த கதையெல்லாம் வேணாம், ஓப்பனாக பேசுவோம். கோர் இஷ்யூஸில் நீ ஏற்று பேச முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிச்சுன்னு பேசினா திமுகவும் அதை பெருசாக எடுத்துக்காது.
தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகமாகிடுச்சுன்னு பேசினா திமுகவும் கோச்சுக்காது, விசிகாவும் கோச்சுக்காது. தமிழ்நாட்டில் வந்து பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்கு, வெள்ள நிவாரண பணிகளில் மாநில அரசு சுணக்கம் காட்டுது, எல்லாத்துக்கும் மத்திய அரசை குறை சொல்லாதீங்க அப்படி பேசினா யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. பள்ளி பெண்கள் பதின்பருவத்து பெண்கள், இளம் பெண்கள் சூறையாடப்படுவதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதும் தொடர்கதியாகிவிட்டது. அண்ணா நகர் பாலியல் பெண் குழந்தை விஷயத்தில் சிபிஐ விசாரணை முடிஞ்சு சிபிஐ விசாரணை உத்தரவு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறீங்க. அடுத்த கொஞ்ச நாள்லேயே அபிராமபுரத்தில், சென்னையில், சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு கற்றல் குறைபாடு உள்ள ஒரு பெண், பள்ளி பெண், கல்லூரி பெண் திரும்ப திரும்ப இளைஞர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கம்ப்ளைண்ட்டை எடுக்காமல் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை அறிவுறுத்தி போலீஸ் அனுப்புது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு இதை விட ஒரு சிறந்த சான்று இருக்க முடியாது. இதெல்லாம் அவர் பேசியிருந்தா கூட திருமாக்கோ விசிகேக்கோ திமுகக்கோ வந்திருக்காது. மாறா மன்னராட்சின்றார். மன்னராட்சின்றது ஒரு சுடக்கூடிய உண்மை சுடும். நீங்கள் ஒரு ரா நெருவை டச் பண்ணக்கூடாதுன்னு. மன்னராட்சி, சினிமா இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்க முடியாது. அதை தான் அவர் செஞ்சார். அதனால் அவர் திமுக கூட்டணியில் இருக்க முடியாது. ஆனால் அவர் எழுப்பிய கேள்விகள் நிச்சயம் விவாதத்துக்குரியவை, நியாயமானவை, என்னை பொறுத்தவரையில் உண்மையானவை. அந்த கேள்விகள் விசிக தொண்டர்களிடம் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. கட்சியில் பொறுப்பில் உள்ள எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகளின் நிர்பந்தத்தாலேயும் திமுக கூட்டணியுடைய நிர்பந்தத்தாலேயும் ஆதவ அர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டிய நிர்பந்தம் திருமாவுக்கு இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை தவிர அவருக்கு இப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த ரெட் லைனை அவர் கிராஸ் பண்ணிட்டார். ஆனால் அவர் எழுப்பிய கேள்விகள், ஆதவ அர்ஜுனா எழுப்பிய கேள்விகள் முக்கியமானவை. அது சராசரி விசிக தொண்டரிடம் எதிரொலிக்கத்தான் செய்யும். ரெண்டாவது, திருமாவே இதில் வந்து இரட்டை நிலைப்பாட்டில் தான் இருக்காருன்றது நல்லா தெரியுது. இவ்வளோ தூரம் ஏன் அலோவ் பண்ணார்? நாளைக்கு 6 மாதம் பொறுத்து சேர்த்துக்க மாட்டாருன்னா நிச்சயம். கரெக்டாக தேர்தலுக்கு இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. அதான் கேட்குறேன், ஒரு சாஃப்ட் கார்னர் இன்னமும் ஆதவ அர்ஜுனா மீது. சாஃப்ட் கார்னர் இல்லைங்க, கோல்டன் கார்னரே இருக்குது அவருக்கு. திருமா வந்து வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன், குறைந்தபட்ச அரசியல் ஞானமும் பகுத்துணர்வும் பண்பும் மனசாட்சியும் உள்ளவர்களுக்கு நான் சொல்லுவேன், திருமாவுடைய ஆசீர்வாதம், குறைந்தபட்சம் மறைமுக ஆசீர்வாதம் இல்லாமல் இவ்வளவையும் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்க மாட்டார். நான் உறுதியாக நம்புகிறேன். இது திமுகவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கு வேறு வழியில் அவர் கைவிட்டுட்டார் அவர், அவ்வளோதான். இல்லை சார், இன்னொரு பக்கம் இப்போது லைவ் கூட நேற்று போட்டிருந்தார், ஃபேஸ்புக் லைவில் கூட ஒன்று போட்டிருந்தார். இறுதியாக முடிக்கும்போது எந்த நெருக்கடியுமே இல்லை, திமுக கூட்டணியிலிருந்தோ கூட்டணி கட்சிகள் இருந்தோ இந்த திமுகவிலிருந்துமே எனக்கு எந்த நெருக்கடியுமே இல்லை, இது முழுக்க முழுக்க நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா அதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்க இடத்துல இருக்கும் இல்லையா? அப்படி தாங்க அவர் சொல்லுவார். பின்ன என் நிர்பந்தத்தாலேயே நான் எடுத்தேன்னு சொல்லுவார். அவர் சொந்தமாக எடுத்தாலும் சொந்தமாக எடுத்தோன்னு சொல்லுவார், நிர்பந்தத்தால் எடுத்தாலும் சொந்தமாக எடுத்தோன்னு சொல்லுவார். குறைஞ்சபட்ச புரிதலுங்க இது. இதை ஏங்க கேட்குறீங்க என்கிட்ட போய் நீங்கள்? அவர் சொந்தமாக எடுத்தாலும் நான் சொந்தமாக தான் எடுத்தேன்னுவார், நிர்பந்தத்தால் எடுத்தாலும் நான் சொந்தமாக தான் எடுத்தேன்னுவார். வேறு எப்படி அவர் பேச முடியும்? சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸை வச்சு தாங்க சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சம்மந்தப்பட்ட நபரோட ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் எழுப்பிய கேள்விகள் முக்கியமானது. நான் சொல்கிறேங்க, அந்த கேள்விகளை எழுப்பின பிறகு, விகடன் விழாவில் பேசின பிறகு அவரை கட்சியில் திமுக விசிக வச்சுக்க முடியாதுன்றது எனக்கு புரியுது. ஓகே ஃபைன். 2 கேள்வி அதுக்கு பிறகு வருது. இந்த அளவுக்கு அவர் வர விட்டது யார்? நீங்கள் தான், திருமா தான். சரி, அதை கூட விடுங்க. தன்னை அறியாமல் விசிக தலைவரோட ஒப்புதல் இல்லாமல், அனுமதி இல்லாமல், அடங்காமல் பேசிக்காரனதை கூட ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறோம். அவர் எழுப்பிய கேள்விகள் என்ன? அந்த கேள்விகள் எதுலையுமே உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? உங்கள் தொண்டை அது உடன்படுறோம், உங்கள் தொண்டை அதுக்கு உடன்படுறோம். இங்கே நடப்பது மன்னராட்சி, ஆனால் ஆமான்றான்ல உங்கள் தொண்டை, போய் கேட்டு பாருங்கள். அப்போ சராசரி விசிக தொண்டனோட மனநிலையை ஆதவ அர்ஜுனா பிரதிபலித்திருக்கிறார் என்று சொல்வீர்களே, ஆனால் அதை மறுதளிப்பதோ மறுப்பதோ கடினமானது. நீக்கிட்டீங்க, உங்களுக்கு வேறு வழி இல்லை. திமுக கூட்டணியில் நீங்கள் தொடரணும்னா நீக்கி தான் ஆகணும். நீங்கள் கட்டுண்டு கிடக்கிறீர்கள். அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டது தப்பா? இன்றைக்கி வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி அவர் சொன்னது, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு. யாருக்கும் அந்த பேச துணிவில்லை, அவர் பேசிட்டார். அது எல்லாத்தையும் விட முக்கியமானது மன்னராட்சின்னு அவர் பேசுகிறாரு. உண்மை தானே? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அப்படி ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு. ஊர் நியாயம் பேசுகிறீங்கல்ல, விசிக தொண்டர்களை கேட்கிறேன், ஊர் நியாயம் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் எல்லாம் சமூக நீதி பேசுகிறீங்கல்ல. மன்னராட்சியும் வாரிசு அரசியலும் சமூக நீதிக்கு எதிரானது. எதற்காக நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்களோ, காலையில் எந்திரிச்சா பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்து படுக்க போகிற வரைக்கும் நீங்கள் வாயில் உதிர்க்கிற ஒரு வார்த்தை சமூக நீதி. அந்த சமூக நீதிக்கு நேர் எதிரானது பரம வைரி, பரம விரோதி
வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், மன்னராட்சி. ஏன்? அது பிறப்பால் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை கொடுக்குது. சனாதனத்தை எதிர்ப்போன்னு வார்த்தைக்கு வார்த்தை விசிகா தொண்டர்கள் சொல்லுவாங்க, திருமா கூட சொல்லுவார். சனாதன எதிர்ப்பு ஒழிப்பு மாநாடெல்லாம் உதயநிதிக்கு முன்னாலே அவங்க நடத்துகிறவங்க. அந்த சனாதனத்தை ஏன் சார் நீங்கள் எதிர்க்கிறீங்க? அது பிறப்பால் ஒருத்தனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குது, ஒரு உரிமையை கொடுக்குது, மற்றவனுக்கு கொடுக்கல இல்லையா? வாரிசு அரசியல்ன்றது என்ன சார்? ரெண்டு ஒன்று தானே சார். சனாதனமும் வாரிசு அரசியலும் ஒன்று தான். சமூக நீதிக்கு சனாதனம் எப்படி எதிரியோ, இன்றைய நவீன ஜனநாயகத்தில் சமூக நீதிக்கு நம்பர் 1 எனிமி வாரிசு அரசியல். ஆகவே உங்கள் அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவை ஆதவ் அர்ஜுனா கிளப்பி இருக்கிறார். அவருக்கு உள்நோக்கம் இருக்கலாம், இந்த பிரச்சனையை கிளப்புறதுல அவருக்கு உள்நோக்கம் இருக்கலாம், நான் மறுக்கலை. நான் உள்நோக்கத்தை பற்றி கவலைப்படல. திருவாளர் பொதுஜனமா, ஒரு வாக்காளனா, ஒரு பாமரனா, பாமர ஜாதியில் தனி மனிதனா, அவர் எழுப்புனது நியாயம் இல்லையான்றது மட்டும்தான் நான் பார்க்குறேன். சமூக நீதிக்கு நேர் எதிர் விரோதி எதுன்னு கேட்டிங்கன்னா வாரிசு அரசியல். எந்த கட்சி பண்ணாலும், இங்கே ஆளுங்கட்சி பண்ணுறதால திமுகவை சுட்டி காட்டி கேட்கணும். அதுதான் பிரச்சனை. வாரிசு அரசியல்னு சொல்லியிருந்தா அது பெரிய பேசு பொருளாக இருக்காது. மன்னராட்சின்னு சொன்னது தான் பெரிய பேசு. ரெண்டுமே ஒன்று தாங்க. ஏங்க இது என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படின்ற ஒரு இது வருது இல்லையா, கேள்வி வருது. ஐயா, வாரிசு அரசியல்னாலும் மன்னராட்சினாலும் அதுவும் மக்களால் தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக அந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இங்கே யாருக்கு கிடைக்குது? லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. சமதள போட்டி இங்கே இருக்கா? போட்டியில் சமதளம் நமக்கு இருக்கா? ஒரு முதலமைச்சர் மகன் தான் எம்எல்ஏ ஆக முடியுது, அவரோட மகன் தான் எம்எல்ஏ ஆக முடியுது, மந்திரி ஆக முடியுது, துணை முதலமைச்சர் ஆக முடியுது, முதலமைச்சர் ஆக முடியுது. இங்கே வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது எங்கே இருக்குது? அதாவது வாரிசு அரசியலில், ஜனநாயக நாடுகளில் வாரிசு அரசியலை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எல்லோரும் வைக்கக்கூடிய அறத பழசலான வாதம், இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு. டிடிவி தினகரன் கூட இதை வந்து அதிர்ச்சி பேச, யார் சொன்னாலும் தப்பு, டிடிவி பேசினாலும் தப்பு, யார் பேசினாலும் தப்பு. அந்த கட்சியில் இல்லையா, இந்த கட்சியில் இல்லையான்றீங்க. எந்த கட்சியில் இருந்தாலும் தப்பு. நார்மலைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறதால, 25% ஓட்டை வச்சுருக்கிறதால, இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதால, 125 எம்எல்ஏ இருக்கிறதால, மத்தியில் உங்களுக்கு 22 எம்பி இருக்கிறதால உங்களை பார்த்து கேட்குறோம். யார் செஞ்சாலும் இது தப்பு, எவர் செய்தாலும் இது தவறு, எதன் பொருட்டும் இதை நியாயப்படுத்த முடியாது. நான் சொல்கிறேனே, திராவிட மாடல்னு சொல்கிறீங்கல்ல, திரும்ப திரும்ப அதை சொல்கிறீங்கல்ல, அது என்ன? எல்லோருக்கும் எல்லாம், இங்கே எல்லோருக்கும் எல்லாமா? அந்த பதவிக்கு வர முடியுமா? மற்றவன் வாரிசு அரசியல் பண்ணுறதை மன்னிச்சிடலாம், ஏன்னா அவங்க யாரும் தங்களை திராவிட மாடல், மற்றவங்களோட நாங்கள் வந்து வித்தியாசமானவங்க, எங்கள் மாடலில் கன்னடாவில் காப்பி அடிக்கிறாங்க, ஜப்பானில் காப்பி அடிக்கிறாங்க, சைனாவில் காப்பி அடிக்கிறாங்கலாம் பெருமை பேசிக்கல. நீங்கள் பேசுகிறீங்களே, அதாவது ஒரு பக்கம் மற்றவங்கள்லேருந்து நாங்கள் வித்தியாசமானவங்க, நாங்கள் தான் வந்து மனிதர்களில் புனிதர்கள், இந்தியாவிலே நாங்கள் தான் பெஸ்ட்டு, திராவிட மாடல்னு சொல்லிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் 1000 ஆண்டு கால மனிதன் பக்குவம் அடையாத, நாகரிகம் ஜனநாயகப்படுத்தப்படாத விழுமியங்களில் ஒன்றான வாரிசு அரசியலை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள். எப்படி இதை நியாயப்படுத்த முடியும்? யார் கேட்டாலும், யார் செஞ்சாலும் தப்பு, டிடிவி சொன்னாலும் தப்பு, யார் சொன்னாலும் தப்பு. அப்போ ஒரு நெருவா அவர் டச் பண்ணுறாரு. நான் இப்பயும் சொல்கிறேன், அவருக்கு நோக்கம் இருக்கலாம், எல்லாருக்குமே நோக்கம், எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, வீடனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, விஜய்க்கு ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாருக்கும் தான் நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாதவன் ஏன் இருக்கான்? இந்த வாழ்க்கையை மறுத்து சன்னியாசி கோலம் கொண்டு இதுலேருந்து ஒதுங்கி போய் நிற்கிறான்ல, அவனுக்கு வேணால் நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவன் எல்லாருக்கும் நோக்கம் இருக்குது. அவனுடைய நோக்கமே சன்னியாசி ஆகிறது, அவன் நோக்கம் அது. அப்போ இதில் ஏன் இந்த கேள்வி அதிகமாக வருதுன்னா, நீ தானே சொல்கிற சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு. அந்த சமூக நீதிக்கு நேர் எதிர் விஷயம் வாரிசு அரசியல். ஏன்? அது வந்து ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிகாரத்தை பெர்பச்சுவேட் பண்ணுதுன்னுவாங்க. அங்கேயே சுற்றி 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 வருது. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. கொஞ்சம் காது கேட்குற திறனும் 1% மனசாட்சியும் கொஞ்சம் புத்தியும் இருந்ததுன்னா நான் சொல்வது உங்களுக்கு விட. ஆதவ் அர்ஜுனாவுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை தெரியுதா? இல்லைங்க, அவர் சொல்கிறதுக்கு நோக்கம் இருக்கலான்றதை நான் தான் முதல்ல சொல்லிட்டேங்க. அவர் வேற ஏதோ நோக்கத்துக்கு சொல்லலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் சொல்கிறது தான் எனக்கு முக்கியம். ஓகே, ஆதவ் அர்ஜுனா பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆதவ் அர்ஜுனான்ற தனி மனிதன் அல்ல இங்கே பிரச்சனை, அவன் எழுப்பிய கேள்விகள் தான் பிரச்சனை. இல்லை, அதே பிரச்சனை விசிக தலைவருக்கு தெரியாதா? இந்த பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தான் என்னோட கேள்வியும். மற்றவங்க எல்லாரையும் விட விசிகா பற்றி மட்டும் ஏன் இதை அதிகமாக கேட்குறோம்? நீங்கள் தானே சமூக நீதிக்காக குரல் கொடுக்குறீங்க, உண்மையிலே குரல் கொடுக்குறீங்க. உங்களோட அரசியல் நேர்மையை நான் சந்தேகப்படலை. 10 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அணி மாறி பேசாத பேச்செல்லாம் பேசி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அணி மாறக்கூடிய, ஜம்ப் பண்ணி எதையோ நினைவுபடுத்தக்கூடிய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மத்தியில் இன்றைக்கும்
மதச்சார்பின்மை என்ற இந்த உயர்ந்த கோட்பாட்டுக்காக கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபிக்கு வேலை போகாத விரல் விட்டு எண்ணக்கூடிய தலித் தலைவர்களில் ஒருவராகவும் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் 25 ஆண்டுகளாக திருமா இருக்கார். மதிப்பு மரியாதை அவர் மீது உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு நீங்கள் வந்து அவர் நீக்கினீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அவரை போக விட்டுறக்கூடாது. எழுப்பிய கேள்விகள் நியாயமானவை, விவாதத்துக்குரியவை. ரொம்ப நாள் ரொம்ப பேரை ஏமாற்ற முடியாது. நீங்கள் சமூக நீதி பேசிக்கிட்டு வாரிசு அரசியலில் கூச்சமே இல்லாமல் தூக்கி பிடிக்கக்கூடியவர்களோடு நீங்கள் கரம் கோத்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு நர்த்தனம் ஆடுவீர்கள் என்றால் மக்கள் மன்றத்தில் நீங்கள் தோலுரிந்து நிற்பீர்கள். 26 இதுக்கான வேலையை வந்து இப்படிப்பட்டவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கீங்க. அவர் எழுப்பிய கேள்விகள் நியாயமானவை தானே. மன்னர் ஆட்சின்றது குறியிடுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து என்ன அப்படியே வந்து எலெக்ஷனில் நிற்காமலா வந்துட்டோம்னு அபத்தமான கேள்வியை கேட்குறாங்க. மன்னர் ஆட்சி என்று அவர் சொன்னது வாரிசு அரசியல், மன்னர் ஆட்சி என்று அவர் சொன்னது குடும்ப அரசியல். ஒரு குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் உயர் பதவிகளுக்கான வாய்ப்பு திரும்ப திரும்ப கொடுக்கப்படுது என்றதை தான் அவர் சொல்கிறார். சின்ன விஷயம் அது. அதை உயர்வு நவிர்ச்சியோடு அவர் சொல்கிறாரு. அதில் எந்த தவறும் கிடையாது. அடிப்படையில் ஒன்று தானே. பை பர்த் அதிகாரம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சுற்றி வருதுன்றது தான் அவருடைய பேச்சின் சாராம்சம். அதை நீ மன்னர் ஆட்சின்னு சொல்லிக்கோ, வாரிசு அரசியல்னு சொல்லிக்கோ, குடும்ப அரசியல்னு சொல்லிக்கோ, எப்படி வேணால் சொல்லிக்கோ, விஷயம் ஒன்று தான். ஆதவர்ஜுனாவின் இந்த கேள்விகள் ஒரு பக்கம், அவருடைய இடைநீக்கம் ஒரு பக்கம், இதெல்லாம் நம்ம இருந்தால் கூட கடந்த காலங்களில் பார்க்கும்போது விசிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு லைம்லைட் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திருமாவளவனையே மெயின் ஃபோக்கஸாக மாற்றிருக்காரு அப்படின்றதுல மிக முக்கியமான ஒரு நபராக இருக்காருன்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக. அந்த மாநாடுகளாக இருக்கட்டும், எஸ், இப்போ சமீப காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும், மிக நுண்ணியமாக கவனித்தா திருமாவளவர்கள் சமீப காலங்களில் இப்போ ரொம்ப அதிகமாக நியூஸ்களில் இடம்பெறார். அவருடைய பேச்சுக்கள், அவர் கட்சியினுடைய பேச்சுக்கள் விவாத பொருளாக மாறி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக ஆதவ் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். பிரச்சனையாக அதுதான். நீங்கள் கட்சியில் உயர் பொறுப்பு அவருக்கு எப்படி கொடுத்தீங்க? இப்போ கட்சியில் வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அவர் லெஸ் தென் 1 இயர் நினைக்கிறேன், அது அரௌண்ட் 1 இயர். அதில் அவர் 6 மாதங்கால தான் இருக்கும். லெஸ் தென் 1 இயர், ஓராண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு அவர் எப்படி கட்சியில் சேரும்போதே வராரு? இப்போ துணை பொதுச் செயலாளர் ஸ்டேட்டஸில் 20 வருஷமாக 25 வருஷமாக கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு, ஆளுநர் ஷானவாஸ் அவங்களும் இருப்பாங்க, இவரும் இருப்பார்னா எப்படி சாத்தியப்பட்டது? அப்போ வேற என்ன கட்சிக்காக அவர் சேவை ஆற்றி இருக்கிறார்? கடந்த ஆண்டு வந்து அவர் இந்த இங்கே ஒரு 13 மக்களவை தொகுதிகளுக்கான ஊழியர் கூட்டம் நடத்தினார். கிட்டத்தட்ட 13,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. நந்தனம் OMCL நடந்தது. நான் கூட பேசினேன், திரும்ப வாழ்த்தி பேசினேன். என்னை கூட அவர் அழைத்திருந்தார், ஆதவர்ஜுனா. இவங்க பல கட்சி தலைவர்கள் வந்திருந்தாங்க. வைகோ வந்தார், நம்முடைய வைகோ இல்லை, இவர் அந்த மதிமுகலேருந்து எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருந்தார், மல்லை சத்யா வந்திருந்தார், சிபிஐஎம் பொலிட் பியூரோ மெம்பர் ஜி ராமகிருஷ்ணன் வந்திருந்தார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வீரபாண்டியன் வந்திருந்தார், இன்னும் தோழமை கட்சிகள்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. இரவு வந்து இவர் அவர் பேர் என்ன, நம்முடைய சேகர் பாபு வந்தார், திமுகலேருந்து வந்தாங்க. எல்லோரும் தான் வந்திருந்தாங்க. அவருடைய அந்த மீட்டிங்கை பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணது ஆதவர்ஜுனா. அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட், கள்ளக்குறிச்சி அந்த மதுவிலக்கு மாநாடு அதை நல்லா ஆரம்பித்து நடத்தினது அவர் தான் நடத்தினார். அப்போ கட்சிக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் இது அவங்க கட்சி உள்விகாரம். அவர் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களை தூக்கி வெளியில் போட்டோன்னு அந்த ஆங்கிளில் நான் கேட்கல. அது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அது இவ்வளோ தூரம் உங்கள் கட்சிக்கு பண்ணியிருக்காரு, அவர் ஏன் தூக்கி வெளில போட்டேன், நான் அதெல்லாம் சத்தியமாக கேட்க மாட்டேன். அது அவங்க கட்சி உள்விகாரம், அது அநாகரிகம். பட் சொல்லப்படுகிற காரணங்கள் இருக்குல்ல, அந்த காரணங்களை சொல்கிற அளவுக்கு அவரை நகர்த்தினது இது. நீங்கள் தான் சொல்கிறீங்க மீட்டிங்க்கு போ, அரசியல் பேசாதன்னு சொன்னேன். எப்படி அவர் அரசியல்? ஆதவர்ஜுனாவோட தன்மை உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் நேச்சர் தெரியும், அது என்ன மேடைன்னு தெரியும். ஏற்கனவே நிறைய பேட்டிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, பேட்டிகளில் பார்த்துருக்கீங்க. விஜய் வராருன்னா அங்கே அரசியல் பேசப்படும். அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல திரும்ப மேலேயே சந்தேகம் வருது இல்லையா? இல்லை இல்லைங்க, இதில் சந்தேகன்ற வார்த்தை கூட அவசியமே இல்லைங்க. இதை இவ்வளோ தூரம் வளர விட்டது யார்? நீங்கள் தானே வளர விட்டீங்க. கடந்த 5 மாதமாக அவர் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு போது அவரை வந்து அந்த மேடைக்கு நீங்கள் அனுப்பியது தவறு. உங்கள்கிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்சின்னுவாங்க, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க அங்கே போ, ஆனால் அரசியல் பேசாதன்னு சொன்னேன். நீங்கள் ஏங்க போகலன்னு கேட்கும்போது தொலைநோக்கு பார்வை எனக்கு உண்டு, இங்கே நடக்குற இது என்ன முரண்பாடு? நேற்று சொல்கிறார் அவர். நீங்கள் ஏன் வந்து
ஆதவர்ஜுனாவை ஏன் போனாலும் நான் தான் அனுப்பினேன் ஆதவர்ஜுனாவை, போயிட்டு வா புத்தக வெளியீட்டில் போகாமல் இருக்கக்கூடாது, ஆனால் அரசியல் பேசாதுன்னு சொன்னேன். சரி, நீங்கள் ஏன் போகலன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இல்லை எனக்கு தொலைநோக்கு பார்வை உண்டு, இதுதான் நடக்கும். இது என்னங்க முரண்பாடு? தொலைநோக்கு பார்வை இருக்குன்னா அவரை மட்டும் அனுப்புனேன். எனவே முடிச்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு போர் நிறுத்தம். இல்லை, ஆதவின் அந்த ட்வீட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் கொடுத்த ட்வீட், அதற்கு வன்னி அரசு கொடுத்த ஒரு வன்னியோட பதில் நான் பார்க்கல. ஓகே, அதை அவர் கொடுத்துருந்தார் இல்லையா, ஒரு விளக்கம், ஒரு கவிதை மாதிரி ஒன்று திருமாவளவன் எழுது, அதையே கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி போட்டிருந்தாரு. இல்லை, நான் அதை பார்க்கல. என்ன நிலைப்பாடு? ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு நம்ம இது பார்த்தோம்னா, மற்றவர்களுக்கு என்ன ஒரு, மற்றவங்க யாருக்கும் அவர் மேலே சாஃப்ட் கார்னர் இல்லை. ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் திமுக கூட்டணியில் தொடர முடியாத நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அதுதான் பிரச்சனையா. அப்படி அவங்க உணர்றாங்கன்னு போது முதல்லயே நீங்கள் இது கிள்ளி எறிஞ்சிருக்கணும்ல. உங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க, எம்பிஸ் 2 பேர் இருக்கீங்க, டிஎம்கேவோ ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் ஏன் அதை அனுமதிச்சிங்க? முதல்ல இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஏன் விட்டீங்க? இன்றைக்கி அவருக்கும் மன கஷ்டம், உங்களுக்கும் மன கஷ்டம், கட்சிக்கும் ஒரு நெருக்கடி. என்ன எதிர்பார்த்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? மற்ற கூட்டணி கட்சிகள் 2 இடதுசாரிகள், மதிமுக, காங்கிரஸ், அவங்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனை உங்களுக்கு மட்டும் கடந்த 6 மாதமாக ஏன் இந்த பிரச்சனை ஓடுது? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இல்லை, இந்த இடைநீக்கத்துக்கு பிறகு முதல்வருடைய இந்த சந்திப்பு, அது அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து வெள்ள நிவாரணம்ன்ற, இது யாராவது நம்புவாங்களா? நான் கேட்குறேன், இது யாராவது நம்புவாங்களா? நம்ப சொல்கிறீங்களா எங்களை? இது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது யாராவது நம்புவாங்களா? மக்கள் அவ்வளோ விவரம் தெரியாதவர்களா? தமிழர்கள், இந்தியர்கள், தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியர்கள் மிகுந்த அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ளவர்கள். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? 11 மணிக்கு அறிக்கை வருது, 1 மணிக்கு பார்க்குறீங்க. இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாராவது நம்புவாங்களா? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. யதார்த்தமாக பேசுவோம், ஒருத்தர் ஏமாற்றிக்க வேணாம். திமுக எப்பேற்பட்ட கட்சின்னு நமக்கு தெரியும். அவங்க பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை சேலஞ்சு பண்ணி கோர் இஷ்யூ மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் வாரிசு அரசியலையும் சினிமாவை ஒரு குடும்பம் கட்டுப்படுத்துன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அங்கே போகவே முடியாது. ஏன்னா 2011 கருணாநிதி கவர்மெண்ட் மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு, 11 அந்த கவர்மெண்ட்டு கவுந்து 10 வருஷம் ஆட்சி கட்டிலின் அருகில் வராமல் இருந்ததுக்கு காரணம் இந்த 2 விஷயம். வாரிசு அரசியல்னு சினிமாவை கட்டுப்படுத்துகிறாங்கன்றதும் அதை இவர் பேசியிருக்காருன்னு போது திமுக எப்படி உங்களை மன்னிக்கும்? நான் திமுக கோணத்துலேருந்து பார்க்குறேன். அப்போ அப்படி பேசி ஒரு நபரை வைத்துக்கொண்டு நீங்கள் வெள்ள நிவாரணமோ, வறட்சி நிவாரணமோ, வெயில் நிவாரணமோ கொடுக்க போனீங்கன்னா ஸ்டாலின் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணுவார்? அந்த நெருடல் என்னதான் மேலே ஸ்டாலின் அவர்களை போய் திருமாவளவன் சந்திச்சுக்கிட்டாலும், எம்எல்ஏக்கள்லாம் ஒன்றா பேசிக்கிட்டாலுமே கூட கீழே ஒரு நெருடல் இருக்கு இல்லையா, அதை எப்படி மாற்றுவாங்க? ஏன்னா ஆதவர்ஜுன இடைநீக்கம் செஞ்சுட்டா அந்த நெருடல்லாம் சரியாகிடுமா? சரியாகாது. இன்னைக்கு தொண்டர்கள் தான் நீக்கிட்டாங்களே, அப்புறம் சரியாகிடும்ன்ற ஒரு, இப்போதைக்கு போகாது. வரும் நாட்களில் இவங்க வந்து ஆதவ வேறு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்து இது அப்படியே எல்லாரும் மறந்துட்டாங்கன்னா மேபி ஒன்றா இருக்கலாம். நான் மறுக்கல, அந்த வாய்ப்பை மறுக்கல. ஆதவர்ஜுனா விசிகாவை விட்டு வேலைக்கு சுத்தமாக போயிட்டாரு. வரும் நாட்கள் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு, 1.25 வருஷம், 16 மாதம் இருக்குது எலெக்ஷன், 15 மாதம் இருக்குது. வரும் நாட்களில் அவர் வந்து அப்படியே வந்து, பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட், அதாவது வந்து அவுட் ஆஃப் சீன் மீன்ஸ் அவுட் ஆஃப் மைண்டுன்னுவாங்க. நீங்கள் வந்து கண்ணு முன்னால் இல்லைன்னா புத்தியில் இல்லைன்னுவாங்க. அது மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி வந்து வேறு எந்த கட்சியிலையும் சேராமல், விசிகாவோடையும் இனிமேல் வராமல் அவர் பாட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டாருன்னா இதை மறந்துடுவாங்க எல்லாரும். அவர் எழுப்பிய கேள்விகள் நீர்பூத்த நெருப்பாக விசிகா தொண்டர்கள் மத்தியில் இருந்தாலும், எலெக்ஷன் ஃபீவர் வரும்போது 6 சீட்டு கொஞ்சம் கூட 8 சீட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி 10 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா மறந்துடுவாங்க. நிச்சயமாக வந்து அப்போ ஜெல் ஆகிடும். அப்போ வேறு இஷ்யூஸ் தான் டாமினேட் பண்ணும். இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும் இது காரணமாக இருக்காது, திமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் தான் காரணமாக. மாறாக 6 மாதத்தை பொறுத்து அல்லது அதுக்கு முன்னால் அல்லது அதுக்கு பின்னால் மறுபடியும் அரசியல் களத்துக்கு ஆதவர்ஜுனா வருகிறார், விசிகாவுடனோ அல்லது வேறு எவருடனோ வருகிறார். விசிகா கிட்டே கூட வரலாம், இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்க, இடைநீக்கம். அதை தான் கேட்குறேன். அப்போ அவருடைய மனநிலை என்ன சார்? இப்போ நீக்கியிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ மறுபடியும் அங்கே போவாரா? இல்லை, அது நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் ஒரு அவமானப்பட்டதாக கண்டிப்பாக உணர்வார். நீக்குன்றது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சல்ட், அதில் சந்தேகம் வேணாம். இவ்வளோ நாள் அவர் பேசும்போது ரசித்த தலைமை இன்றைக்கி நீக்குது அப்படின்னும் போது, அது நீக்கின 2 மணி நேரத்தில் முதலமைச்சரை பார்க்குறாருன்னு போது யாருடைய நிர்பந்தத்தில் இது நடந்தது என்பது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தெரியும். என்ன தான் வந்து திரும்ப வியாகியானம் கொடுத்தாலும் இதனுடைய மறைபொருள், என்னோட உண்மையான பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ தூரம்லாம் போய் நீங்கள் உங்கள் உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் வந்து பேசுபடு பொருளாக மாறுறதும், கடைசியில் போய் திமுக கிட்ட சரண்டர் ஆகிறதும் உங்களோட வாக்கு வங்கியை சிதைக்கும். அடுத்த தேர்தல் இதுக்கான விலையை கொடுப்பாங்க. கீழே ஓட்டு ஜெல்லாவாது.
இல்லை வன்னியரசு அவர்கள் சொல்லும்போது கூட ஆர் ஆசா அவர்கள் நீக்க சொன்னப்போ கூட நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்து அவரை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை சமாளிக்கிறார் வன்னியரசு, நண்பர் வன்னியரசு சமாளிக்கிறார், நன்றாக சமாளிக்கிறார். நீங்கள் ஆராசா சொன்ன பிறகு நீங்கள் ஆதவர்ஜனாவை இப்படியெல்லாம் பேசாமல் தடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெருக்கடி வந்திருக்காது. உங்களுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி, அதை மறந்துடாதீங்க. விசிக்காக இது ஒரு பெரிய நெருக்கடி. ஆல்ரெடி அவர் டேமேஜை பண்ணிட்டார். ஆதவ் அர்ஜுனா விஜய் மாநாட்டில் மேடையில் பேசினதற்கு அரசியல் ரீதியாக விசிகா ஏதாவது ஒரு கட்டத்தில் விலை கொடுக்கும், நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா திமுகவோட இயல்பறிந்தவர்களுக்கு இந்த 2 இஷ்யூ டச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை மன்னிக்க மாட்டாங்க. வாரிசு அரசியல், சினிமா இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த 2 இஷ்யூ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா திமுக ஒருபோதும் உங்களை மன்னிக்காது. ஏன்னா அது ரெண்டும் உண்மை, சுடக்கூடிய உண்மை, உண்மை சுடும் எப்பயுமே. அது அங்கே இஷ்யூவே அதுதான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஷுட் நாட் டச் த ரா நெர்வுன்னுவாங்க. தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டாங்க. 2006-09 அது தொடர்ந்த 11 அந்த தொடர்ந்த நிகழ்ச்சி சம்பவங்கள் 10 வருஷம் பவரில் இல்லாமல் இருந்ததை பற்றின குறைந்தபட்ச புரிதல் உள்ளவங்களுக்கு நான் சொல்லுவது புரியும். அவர் கரெக்டாக எங்கே தொட்டால் அலையன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுமோ அதை செஞ்சுட்டு அவர் போயிட்டார். அவர் டேமேஜை பண்ணிட்டு போயிட்டாருங்க. அவர் இது நடக்கும்னு அவருக்கும் தெரியுங்க. டெல்லி போயிட்டாரு. ஆமாம், டெல்லியோ எங்கேயோ போயிட்டாரு சார். இந்த தொலைநோக்கு பார்வையில் இது இப்படி போய் இப்படி பேசிட்டா இப்படி பிரச்சனை ஆகுமேன்றது அப்போ திருமாவளவனுக்கு தெரியல. நம்ம போனாதான் பிரச்சனைன்றது தொலைநோக்கு பார்வையில். ஒரு கட்டத்தில் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது உண்மையாக இருக்கலாம். ஆதவ அர்ஜுனாவை ஒரு கட்டத்தில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சொல்கிறது அந்த லெவலுக்கு ஏன் போக விட்டீங்க, அந்த லெவலுக்கு ஏன் போக விட்டீங்க? நல்ல எவ்வளவோ நாடகம் நடந்தது கார்த்தி, இப்போ ஒரு நாடகம் நடந்திருக்குது. தற்காலிக முற்றுப்புள்ளி. அதை நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால் தற்காலிக போர் நிறுத்தம். இதை ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். பிரச்சனை முற்றிலுமாக முடிவுக்கு வந்து விட்டது என்று நான் கருதவில்லை. திருமாவின் இயல்பறிந்தவர்களுக்கு தெரியும் ஆதவ அர்ஜுனா விவகாரத்தின் பின்னால் இருப்பது என்னவென்று. ஒரு நாட்களில் வேறு வான வேடிக்கைகளை கூட நீங்கள் பார்க்கலாம். மகிழ்ச்சி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.